ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முடிங்கிறது இறந்த செல்களால் ஆனதுன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இதில் நரம்புகள் இல்லாதனால முடியை வெட்டுறப்ப நமக்கு வலிக்கிறது இல்லை. ஆனால் முடியை புடுங்கினா வலிக்கும். அதுக்கு காரணம் முடி ஃபாலிக்கலுங்கிற பகுதியோட அடிப்பகுதியில இருந்து வளருது. இந்த பகுதியை உயிரிழக்கிற முடி பகுதின்னு கூட சொல்லலாம். முடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு இல்லை வீக்காக இருக்குன்னு சொல்கிறோம்ல, அதுக்கெல்லாம் காரணம் கராட்டினுங்கிற புரோட்டீன் தான். இந்த கராட்டின் புரோட்டீனுங்கிறது நம்ம உடம்புல முடி இருக்கிற பகுதியிலையும் நகம் இருக்கிற பகுதியிலையும் இருக்கும். என் முடி சரியா வளரல, இல்லை முடி நிறைய கொட்டுது, இல்லை என் முடி ரொம்ப மெல்லிசா இருக்கு, என் முடி பளபளப்பாவே இல்லைன்னு ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாலே கெராட்டின் ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்பாங்க. நம்ம முடி தலையில இருந்து தான் வளருது. அப்புறம் எதுக்கு முடி வெட்டினா நல்லா வளரும்னு சொல்றாங்க? எதனால முடியில வெடிப்பு ஏற்படுது? அப்படி வெடிப்பு ஏற்பட்டுட்டா முடி வளராதா? இதெல்லாம் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது உங்க மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் இன்ஜினியர் சேனல். நம்ம முடியில 3 லேயர் இருக்கு. கார்டிகல், கார்டெக்ஸ், மெடூலா. இதுல கார்டிகல்ங்கிறது அவுட்டர் மோஸ்ட் லேயர்னு சொல்லலாம். முடியோட வெளிப்பகுதி நம்ம பார்க்கக்கூடியது. கோர்டெக்ஸ் அடுக்கு தான் நம்ம முடியோட கலரை தீர்மானிக்குது. நம்ம முடிக்கு பலத்தை கொடுக்கறதுன்னு கூட சொல்லலாம். மெடூலாங்கிறது மஞ்சை, அதாவது ஒரு பாத்வேன்னு சொல்லலாம். இந்த வழியா தான் முடி வளருது. நம்ம வெளிப்பகுதி கார்டிகல் அடுக்கில் ஏற்படுற டேமேஜால கோர்டெக்ஸ் அடுக்கு பிரேக் ஆகுது, அதாவது உடையுது. அப்போ மெடூலா ரெண்டா பிரியுது. ஸோ ஒரு முடி ரெண்டா பிரிஞ்சு வளர ஆரம்பிக்குது. இதை தான் நம்ம முடியில வெடிப்புன்னு சொல்றோம். இதனால முடி வளராம போகுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. ஒரு சிலர் முடி வெடிச்சிருந்தாலும் கட் பண்ணாம விட்டுருந்தா அவங்க கவனிச்சு பார்த்துருந்தாங்கன்னா தெரியும், 10 சென்டிமீட்டர் அளவுக்கு கூட வெடிச்ச முடி வளர்ந்துருக்கும். அதுக்கு காரணம் அவங்க முடி ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். முடி வளர்றதுக்கும் இந்த வெடிப்புக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நம்ம முடி தலையில இருந்து தான் வளருது. ஸோ அதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இந்த வெடிப்பு முடியோட பலத்தை குறைக்குது. ஸோ ஈஸியா உடைய சான்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க கவனிச்சு பார்த்துருந்தா தெரியும், உடஞ்ச முடிகளோட கலர் வேற மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் ஒரு முடி ரெண்டா டிவைட் ஆறனால கார்டெக்ஸ் அடுக்கு, அதாவது நம்ம முடிக்கு கலர் கொடுக்கிற பகுதி சரியா வேலை செய்யாதுதான் இந்த கலர் மாற்றத்துக்கு காரணம். இந்த மாதிரி முடி வெடிப்பு ஏற்பட்டுருச்சுன்னு கட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் பழைய மாதிரி வளர ஆரம்பிச்சிடும். இந்த பாதிப்பு எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா, பயங்கர சூரிய வெப்பம் நம்ம முடியில படுறனாலையும், ஹேர் ட்ரையர் அதிகமா நம்ம முடிக்கு யூஸ் பண்றப்பையும், ஒரு சில ஷாம்புல இருக்கிற கெமிக்கல் சேராதனாலையும் இந்த வெடிப்பு ஏற்படுது. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா முடியை ரொம்ப ட்ரை ஆகாம பாத்துக்கணும். கண்டிப்பா முடி கட் பண்ணணும்னு சொல்றதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிலர் எனக்கு முடி வளரலன்னு சொல்லுவாங்க. அவங்க முடியை கட் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் தான் முடி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுவே தப்புங்க. சில சமயம் நம்ம தலையில இருக்கிற ஃபாலிக்கல்ல என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, அதாவது முடியை உருவாக்குற இடம்னு கூட சொல்லலாம். அந்த ஃபாலிக்கல்ங்கிற பகுதியோட அதிகபட்ச உற்பத்தி அளவே அவங்களுக்கு இருக்கிற முடி ஹைட்டா கூட இருக்கலாம். அப்படி இருக்கிற சமயத்துல நம்ம முடியை திரும்ப திரும்ப கட் பண்றதுனால அந்த ஃபாலிக்கல் பகுதியில முடி உற்பத்தி அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்படி 2 தடவை முடியை கட் பண்ணி வளரும் போது முடி ஹைட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதாவது நல்லா முடி வளர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் பார்க்க மறக்காமல் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் இன்ஜினியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம். வணக்கம்.